ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ நன்மைகளையும் எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறீர். உம்மை நோக்கி பார்க்கின்ற எங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய கிருபையை இரக்கங்களை கர்த்தர் நீர் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தந்து நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதை ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் காணவும் அறியவும் உணரவும் தக்கதான சூழ்நிலைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு பிரயாசங்களையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய நாமத்தின் மகிமையான காரியங்களை விளங்க பண்ணும் முகாந்திரமாக உம்முடைய பரிசுத்தமுள்ள வல்லமைகளை எங்கள் நடுவிலே கர்த்தர் நீர் விளங்க பண்ணி நீர் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தடையில்லாமல் நாங்கள் பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும், ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபம் செய்பவன் வேலனாகிறான், ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான், ஜெபம் செய்பவன் வேலனாகிறான், ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான், காலை தோறும் புது கிருபை பெற்று கழுகை போல உயரும் செல்வார், காலை தோறும் புது கிருபை பெற்று கழுகை போல உயரும் செல்வார், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண், ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும், ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும்.
தினந்தோறுமே அவர் பாதமே தேடும் மனிதன் தூய்மை அடைவார். தினம் தோறுமே அவர் பாதமே தேடும் மனிதன் தூய்மை அடைவார். ஜெபாவியும் துதியாவியும் இரு செட்டையாய் தன் தோளில் அணிவார். ஜெபாவியும் துதியாவியும் இரு செட்டையாய் தன் தோளில் அணிவார். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலம், ஜெபமே வழி, ஜெபமே அருள். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலம், ஜெபமே வழி, ஜெபமே அருள். ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். அவர் சாயலாய் நம்மை மாற்றிடும். ஜெபம் செய்வது நம் உயிர் காத்திடும். அவர் சாயலாய் நம்மை மாற்றிடும். ஜெபம் செய்வது நம் உயிர் காத்திடும். விசுவாசத்தில் தளராமலே கனியேந்திட நல் துணையாகிடும். விசுவாசத்தில் தளராமலே கனியேந்திட நல் துணையாகிடும். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலம், ஜெபமே வழி, ஜெபமே அருள். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலம், ஜெபமே வழி, ஜெபமே அருள். ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளையிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறதுனாலே இந்த சத்தியமான மார்க்கங்களை எங்கள் வாழ்க்கையிலே கைக்கொள்ள ஏற்ற ஞானத்தையும் இருதயத்தையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து இந்த வசனங்கள் சொல்லும் ஒவ்வொரு சத்தியத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை திறந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். பூமியின் கொடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பாவே ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே ஆமென் ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆமென் ஆண்டவரே. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஹல்லேலூயா ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவர் ஹல்லேலூயா அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். ஆர்ப்பரிக்கின்ற கரங்களை தட்டி அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே,
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசனே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசனே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், 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 அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான்
என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ மை லார்ட். இந்த காலை வேளையை கர்த்தராகிய தேவன் நமக்காய் உருவாக்கி தந்தாரே, நன்றி ஆண்டவரே. உம் கிருபைகளுக்காக நன்றி, உம் இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி. ஒரு முறை நான் வாழ்கிறேன், இந்த ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ்ந்து தீர்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணர, உம்முடைய வார்த்தைகளின் அடிமட்டங்களிலே காணப்படும் எல்லா விதமான மறைவுகளை நாங்கள் கண்டுகொள்ள பிரகாசிக்கும் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ்ந்து முடிக்க, உலகத்திற்காக இத்தனை காலங்களை நாங்கள் கழித்தது உண்டே. இனி உமக்கென்று நாங்கள் ஓட, உமக்கென்று உழைக்க, உமக்கென்று கிரியைகளை நடப்பிக்க கிரியைகளை தர வேண்டும் என்று உம் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் இருக்கிறபடினால் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். நம்மை விட்டு விலகாதவராய், நம்மை கைவிடாத கன்மலையாய், நம்மோடு கூட துணையாய் வரும் நல்ல தேவனாய், அவருடைய பிரசன்னம் நம்மை காக்கும் வல்லமையான பிரசன்னமாய் இருக்கிறதற்காக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் எல்லா காலங்களிலும் நமக்கு துணை நின்றாரே. கர்த்தர் எல்லா தேவைகளையும் நம்முடைய வாழ்க்கையை பூர்த்தியாக்கி தந்தாரே. அவருடைய இரக்கங்களுக்காக நாம் எண்ணத்தை செலுத்த போகின்றோம். கர்த்தருக்கு நேராக இருதயத்தை திறந்து உள்ளத்தை ஒருமனப்படுத்தி இருதயத்தின் ஆழத்திலே நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஜீசஸ். நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா இரக்கங்களுக்காக, எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா வல்லமைகளுக்காக உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற இரக்கங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இருதயத்தின் கதவுகளை திறந்து உம்மையே உயர்த்துகிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் பெரியவைகள், உம்முடைய வல்லமைகள் பெரியவைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள் மகிமையானவைகள். நீர் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறதுனாலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ மை லார்ட். நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து சகல மகிமையான காரியங்களை வல்லமையாய் விளங்க பண்ணி கொண்டு வருகிறதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமில்லா சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமில்லா சுமக்கின்றீ. நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தியாமே உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluyaவே ஹalleluya ஹalleluya கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர் காயமெல்லாம் ஆற்றுகிறீர் கண்ணீரெல்லாம் ஹalleluya துடைக்கின்றீர் காயமெல்லாம் ஆற்றுகிறீர் நன்றி கரங்களை தட்டி நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா ஹalleluya 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 ஆமென் ஆண்டவரே ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் நம்முடைய எல்லா விதமான ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும். வரப்போகின்ற தேர்தலுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால நல்ல தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படும்படிக்காக தேர்தல் ஆணையத்தில் எந்த குளறுபடிகளும் காணப்படாதபடி ஒவ்வொருடைய மக்களுடைய உரிமையாக காணப்படக்கூடிய வாக்குகள் திருடப்பட்டு போய்விடாத அளவிற்காக கர்த்தருடைய கிருபை அந்த தேர்தல் ஆணையத்திலே பூர்ணமாய் விளங்கவும் கர்த்தருக்கு பயந்து வரக்கூடிய தேர்தல் முறைமைகள் நேர்த்தியும் நன்மையுமாய் உருவாக்கப்படவும் தக்கதாக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும். சில பூத்துகள்ல அநேக விதமான வன்முறை சம்பவங்கள் உருவாக்கப்படுகிறது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி எந்த அசம்பாவிதங்களும் உருவாக்கப்படக்கூடாது. கள்ள வாக்குப்பதிவுகள் அநேகமாய் ஏற்படுத்தப்படுகிறது நம்ம கண்கூடாக அறிந்திருக்கிறோம். அந்த மாதிரியான எந்த விதமான தன்மைகளும் காணப்படாதபடி வரக்கூடிய இந்த தேர்தலில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படிக்காக தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுடைய கரங்கள்ல இந்த தேசத்தினுடைய ஆளுகை பொறுப்பை ஆண்டவராக தேவன் தரும்படிக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர் அவராகவே இருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த ராஜ்யங்களும் உருவாக்க
உருவாக்கப்படுகிறது இல்லை என்றும், அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த ஆளுமை பொறுப்புகளும் ஜனங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது இல்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோமே. கர்த்தரை நல்ல தேர்தல்களை உருவாக்கி தந்து நல்ல ஆட்சியாளர்களை நம்முடைய தேங்க்யூ மை ஃபாதர் பகுதிக்கு கர்த்தர் உருவாக்கும்படிக்காக நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால இந்த தேர்தலில் எந்த வன்முறை சம்பவங்களும் கலவரங்களும் உருவாக்கப்படக்கூடாது, கள்ள வாக்குப்பதிவுகள் உருவாக்கப்படக்கூடாது, தேங்க்யூ மை ஃபாதர் பெட்டி மாட்டக்கூடிய அந்த தன்மைகள் உருவாக்கப்படக்கூடாது, எந்த விதமான வன்முறைகளும் கலவரங்களும் உருவாக்கப்படக்கூடாது. இனி வரக்கூடிய இந்த தேர்தலில் நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும். லஞ்சங்களை ஒழிக்கும் ஆட்சியாளர்களை, வன்முறைகளை தவிர்க்கும் ஆட்சியாளர்களை, தேசத்துல சமாதானத்தை உருவாக்கும் ஆட்சியாளர்களை, கலவரங்களை அடக்கும் ஆட்சியாளர்களை, அசம்பாவிதங்களை அடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை, மட்டுமல்லாம அநேகம் பாலியல் கொடுமைகளை அடக்கி ஆளும் தேங்க்யூ மை ஃபாதர் ஆளுநர்களை ஆண்டவராக தேவன் மெய்யாகவே உருவாக்கி தரும்படிக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும், ஏனென்றால் தேவன் தாமே நம்முடைய கரங்களிலே அதிகாரங்களே தந்திருக்கிறாரே. நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் அதற்கேற்ற மகிமை தேச இலைகளிலே உருவாக்கப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. நம்முடைய உரிமையை பயன்படுத்தி கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து வரக்கூடிய தேர்தலுக்காக, இந்த தேர்தல் நல்ல முறையில் உருவாக்கப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்த பயங்கரங்களும் வரப்போகிற தேர்தலில் காணப்படாதபடிக்காக தேவனுக்கு சித்தமான நல்ல ஆட்சியை கர்த்தராக தேவன் ஏற்படுத்த வேண்டும். லஞ்சங்கள் இல்லாமல், வன்முறைகள் இல்லாமல், களவுகள் இல்லாமல், கொலைகள் இல்லாமல், எந்த விதமான பயங்கரங்களும் இல்லாமல் ஜனங்கள் தங்கள் திராட்சை செடி நிழலின் கீழாக சுகமாய் தங்கியிருக்க பண்ணக்கூடிய நல்ல சட்டங்களை ஏற்றக்கூடிய ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் எங்களுக்காக உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுபான்மையின மக்களுடைய ஒடுக்கங்கள் தவிர்க்கப்படக்கூடிய நல்ல ஆட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கைகளில் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி, எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை பயன்படுத்தி இந்த தேங்க்யூ மை ஃபாதர் வரப்போகிற தேர்தலுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும். வரப்போகிற தேர்தலில் கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கும்படியான இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மையான காரியங்களை உம்முடைய கருத்திலிருந்து நாங்கள் வரப்பட்டிருக்கிறது உண்டு. ஆண்டவராகி உம்முடைய நாமத்தினாலே எங்களால் இயன்ற இந்த காணிக்கையாகிய பலிகளை தேவ நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் படைக்கிறோம். இவைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்குரிய மகிமைகளையும் கர்த்தாவை கனத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதான திறந்த வாசலை உருவாக்கி தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்ன நிறைவேற்றுவே. மறுவாம் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறுவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறுவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறுவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறுவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறுவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தருடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான இரக்கங்களை சூழ்நிலைகளை நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்தீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கும் எங்களால் இயன்ற மனப்பூர்வமான காணிக்கைகளை தேவ சமூகத்திலே படைத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் இவைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து அவைகளுக்கு தக்கதாக அவைகளுக்கு அதிகமாக அநேக மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பலன்கள் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மனுஷனுடைய பிரயாசமும் அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பலனுக்காகவே காணப்படுகிறதை பார்க்க முடியும். உழைக்கக்கூடிய மனுஷனுடைய எல்லா விதமான முயற்சி அதில் வரக்கூடிய பலனை பொறுத்தே அமைக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். நம்ம எவ்வளவு தூரம் சீரிய அந்த பணியாக ஆற்ற துவங்க ஆரம்பித்தாலும் பலன்கள் தராதிருக்கிறது உண்டானால் அவைகளை உங்களாலும் என்னாலும் முழு மனதோடு கூட ஆற்றுகிறது முடியாத ஒரு காரியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் எல்லா விதமான விஷயத்திற்கும் உரிய பலன்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தர வேண்டும். அந்த பலன்கள் சாதாரணமான ஒரு பலனாக அல்ல, முழுமை அடைந்த ஒரு பலனாக கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். பல முறை நான் சொன்ன அதே வார்த்தையை மீண்டும் நான் உங்களோடு கூட சொல்ல ஆசைப்படுகின்றேன். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நேரத்தில் ஜஸ்ட் பாஸ் பண்ணக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, அதாவது டிஸ்டிங்ஷன் எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணக்கூடிய மனுஷனும் அடுத்த கிளாஸ்க்கு போயிடுவான், டிஸ்டிங்ஷன் எடுக்கக்கூடிய மனுஷனும் அடுத்த கிளாஸ் போயிடுவான். ஆனால் அந்த வேல்யூ வித்தியாசமாய் காணப்படுகிறது மாதிரி பலன்கள், சாதாரணமான பலன்களை பெறுகிறது ஒரு வழி, நிறைவான பலன்களை பெறுகிறது முக்கியமான ஒரு பாதை.
ஆண்டவர் அந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்முடைய ஜீவியத்திலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்காக எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார், பூரணமான நிறைவான பலன்களை பெறக்கூடிய அளவிற்கு, பலன்களை இழக்கக்கூடாது. ஒன்று, பலன்களிலே நிறைவான நன்மைகளை நாம் பெறக்கூடிய அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு காரியத்திற்கும் நிறைந்த பலன்கள் நமக்கு உண்டு. அதை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்தால் நிறைவான மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தை பற்றி நான் உங்களோடு கூட பல முறைகள் பேசின அந்த வார்த்தைகளை மீண்டும் நான் உங்களோடு கூட சொல்ல ஆசைப்படுகின்றேன். பரலோகத்தில் குறைவானது ஒன்றும் அந்த ராஜ்யத்துக்குள்ள போகாது. நிறைவாக காணப்படக்கூடியவைகள் தான் அந்த ராஜ்யத்திற்கு உரியவைகளை தவிர குறைவாக காணப்படக்கூடிய எந்த விஷயமும் ஆண்டவராகிய தேவன் மோசே என்கிற மனிதனை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் சொல்ல ஆரம்பித்தார். நீங்கள் என்னுடைய சன்னிதானத்திற்கு ஒரு வரும் பொழுது வெறும் கையனாக வரக்கூடாது, ஏதாகிலும் ஒரு பலியை கொடுக்கும்படிக்காக வர வேண்டும். ஆனாலும் கூட அந்த பலிகள் பழுதற்றவைகளாய் காணப்பட வேண்டியது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதிலே ஊனாக காணப்படக்கூடியதோ அல்லது கண்கள் குருடாக்கப்பட்டவைகளையோ அல்லது நசல் கொண்டவைகளையோ நோய் கொண்டவைகளையோ நீங்கள் கொண்டு வந்து எனக்கு பலி கொடுக்க கூடாது. நான் நிறைவாக காணப்படக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறதுனால நிறைந்த பலன்களாக காணப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் தான் நீங்க எனக்கு பலியாக கொடுக்க வேண்டுமே தவிர குறைவுள்ளவைகள் ஒன்றையும் நீங்கள் என்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்க கூடாது. கர்த்தராகிய தேவன் ஊழியம் செய்யக்கூடிய மக்களையும் பார்த்து அதை தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை குறைவான அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அலட்சியமாக செய்யக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, நிறைந்த பலன்களை தரும்படிக்காக அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையாய் செய்யணும்னு சொல்றார். அசதியா செஞ்சா நீ சபிக்கப்பட்டு, 2 பேரும் ஊழியம் தான் பார்க்கிறான். இவன் அசதியா ஊழியம் பார்க்கிறான், அவன் ஜாக்கிரதையா ஊழியம் பார்க்கிறான். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா ஊழியம் செய்யக்கூடிய மனுஷன் சபிக்கப்படுகிறார், ஜாக்கிரதையா செய்யக்கூடிய மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்ப நிறைவை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கும் ஒரு தேவன். எல்லா விஷயத்திலும் ஒரு நிறைவு, எல்லா விதமான காரியத்திலும் நம்ம ஈல்டிங் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு நிறைந்த பலன்களை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தால்தான் தேவ பார்வையிலே நீங்களும் நானும் விலையேறப்பட்ட மக்களாக நாம் விளங்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட எல்லா ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு மனிதன் கூட தன்னுடைய ஓட்டத்திலே சோம்பி திரிந்ததாக உங்களால் என்னாலும் பார்க்கவே முடியாது. பவுல் என்கின்ற மனிதன் தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சி அவர் ஊழியர்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சார். பேதுரு என்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை, தன்னுடைய பிரயாசத்திற்கு மிஞ்சி கிரியைகளை நடப்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் மீண்டும் 1-2 வார்த்தைகள் நான் டச் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். பேதுரு என்கின்ற மனிதனுக்கு ஒரு முறை ரொம்ப மிகுந்த பசியாய் காணப்படக்கூடிய நேரம். அப்போ அவர் சாப்பிட மனதாக இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பாடு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தை கூட அவர் வீணடித்து விடாத அளவிற்காக நான் அந்த நேரம் வரைக்கும் நான் சும்மா உட்கார்ந்து வீண் கதைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி சொல்லாமல் நான் மேல் வீட்டரை போய் உட்கார்ந்து நான் ஜெபிக்கும்படிக்காய் போகிறேன் என்று சொல்லி கடந்து போக ஆரம்பிச்சேன். அப்ப கொஞ்ச நேரத்தை கூட அவங்க வீணாக்கல. அந்த ஒவ்வொரு நேரத்தையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முழு பலனை பெறும்படிக்காக பயன்படுத்த ஆரம்பித்ததுனாலதான் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்துல 12 முத்துக்களாக பரலோக ராஜ்யத்தின் ஒவ்வொரு வாசலிலும் அவர்களுடைய பெயர்கள் பதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். பரலோகத்துக்கு போகிறது என்கிறது ஒரு பகுதியாய் காணப்பட ஆரம்பித்தாலும் பரலோகத்திலே மகிமையான ஒரு வாழ்க்கை என்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்திற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதற்கு இந்த உலகத்தில் நீங்க படக்கூடிய முழு பலனை பெறக்கூடிய பிரயாசத்தினால் மட்டுமே இவைகள் எல்லாம் சாத்தியமாக்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்திலே நீங்களும் நானும் கற்று உணர முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைவான பலன்களை பெற வேண்டும் என்கிறது எல்லா மனுஷனுடைய விருப்பமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சில நேரங்கள் அந்த நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது இல்லை. சில நேரங்கள் நிறைவான பலன்களை பற்றி அக்கறை இல்லாமல் நீங்களும் நானும் துரிதமாக செஞ்சு முடிச்சிருவோம். கடைசியில் அந்த காரியங்கள் யாவற்றையும் செக் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, நீங்க இந்த வேலையை சரியா நீங்க செஞ்சு முடிக்கல, குறைவா நீங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த போல்ட் நீங்க செய்யக்கூடிய காரியத்துல இதுல சின்ன ஒரே ஒரு துணுக்கைகள் காணப்படக்கூடிய அந்த காரியத்தினால இந்த போல்ட்டினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஒரே ஒரு துகள் தான் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நீங்க பார்க்காம இருக்கிறது உண்டானால் நீங்க சப்ளை பண்ணக்கூடிய எல்லா விதமான மக்களும் அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஒரு ரஸ்ட் கூட அதில் இருக்கக்கூடாது, சின்ன ஒரு துகள் கூட அதில் ஒட்டி இருக்கக்கூடாது. தேவன் எப்படி என்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாரோ அப்படியே 100% கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் விளைச்சலை தர வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக நாம் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் பரலோகத்திலே உங்களுடைய பெயர் மெய்யாகவே எழுதப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, நீங்க போகும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி பரலோகத்தில் நீங்க போகும்போதே உங்க பேர் இந்த ஊர்ல 2 தெரு தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமோ தெரியாது, பரலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லா மக்களாலும் நீங்கள் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவீங்க. அந்த ராஜ்யத்துக்குள்ளாக போகும்போது உங்க பேரை சொல்லி அழைப்பாங்க. எல்லா விதமான மக்கள் என் பேர் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்கள் செய்த பூமியிலே செய்த நிறைவான கிரியைகள் உங்களை எங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த துவங்கிற்று. ஆகவே உங்களுடைய பெயரை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பரலோகத்தில் எல்லா ஜனங்களாலும் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய 2-3 தெருவில் உங்களுடைய பேர் தெரியும். அல்லது ஒருவேளை உங்க ஊர்ல உங்களுடைய பேர் தெரியும், பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க யாரும் தெரியாது. அல்லது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க யாரும் தெரியாது. பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரும் தெரியாது. பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களை யாரும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக போகும்போது அவருக்கு ஏற்ற நிறைவான பலன்களை நீங்கள் தருகிறது உண்டானால் பரலோகமே உங்களை அறியக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. எல்லாராலும் நீங்கள் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இந்த நிறைவான பலன்களை எட்ட முடியாத அளவிற்காக குறைந்த காரியங்களை நீங்களும் நானும் செய்யும்படிக்காக பல தடைகள் நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரங்களிலே இந்த நாட்களிலே உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. போன வாரத்தில் பார்த்தோம், நம்மை கெடுக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சொந்த சுபாவங்களாக இருக்கக்கூடிய சிறு நரிகளும் குழி நரிகளும் கூட நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறது. அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக களைய வேண்டும் என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இன்னொரு முக்கியமான தடைகளை பற்றி நாம் மெய்யாகவே அறிய வேண்டியது அவசியம். இவைகளை பற்றி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதுல 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது: வயல் வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வயல் எல்லாமே வாடி போயிருச்சு, எல்லா பலன்கள் எல்லாம் கெட்டு போகக்கூடியதாய் விளங்கிற்று, எல்லா காரியங்களும் ஒண்ணுமில்லாம போயிருச்சு. எத்தனை தூரம் நாங்கள் பிரயாசப்பட ஆரம்பிச்சோம், வயலுக்குரிய எல்லா முயற்சிகளின் ஊடாக கடந்து போனோம், அந்த வயலை செழிக்கப்படக்கூடிய காரியத்தின் ஊடாக கடந்து போனோம், எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிருச்சு. திராட்சரசம் எல்லாம் வற்றி போகக்கூடியதாய் விளங்கிற்று. பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 1 முதல் 14 வரை இருக்கக்கூடிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுக்குன்னு பாட்டுங்க. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் 2வது வசனம்: முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளை செவி கொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? 3வது வசனம்: இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். 4வது வசனம்: பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. 5வது வசனம்: வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரச நிமித்தம் அழுறுங்கள், அது உங்கள் வாயை நின்று விலக்கப்பட்டது. 6வது வசனம்: எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவார் பற்கள் அதற்கு உண்டு. 7வது வசனம்: அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடித்திருக்கிற பெண்ணை போல புலம்பு, போஜன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று, கர்த்தருடைய ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். 10வது வசனம்: வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. 11வது வசனம்: பயிரிடும் குடிகளை வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரை அலறுங்கள், வயல்வெளிகளில் அறுப்பு அழிந்து போயிற்று. 12வது வசனம்: திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை பேரீச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயிற்று, சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. 13வது வசனம்: ஆசாரியர்களை ரெட்டுடித்து புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்களை அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தின் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. 14வது வசனம்: பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இது ஏன் அவங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜோமன்னு சொல்றாரு அவர். வயல்வெளிகள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு,
எல்லா தானியமும் அற்று போயிருச்சு. இருக்கக்கூடிய திராட்சை செடிகள் எல்லாம் வதங்கி போக ஆரம்பித்து விட்டது. மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், எல்லா விதமான அத்திப்பழங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சாரமில்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா விதமான காரியத்திற்கு உரிய பலன்கள் கிடைக்காமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்ல ஆரம்பிக்கிறது. 6வது வசனம், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்குண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் எல்லாம் வெண்மையாயிற்று. நம்மை அழிக்கும்படிக்காக மூர்க்கம் கொண்ட சாத்தான், நமக்கு எதிரடையாக சாத்தானுடைய பல ஆளுமைகளை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. நமக்கு எதிராக வரக்கூடிய பலத்த ஜாதி, இந்த ஜாதி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உங்கள் திராட்சை செடியினுடைய எல்லா விதமான விளைச்சல்கள் மட்டுமல்ல, செடியையே நாசம் பண்ணக்கூடியதாக, அத்தி மரத்தை மட்டுமல்ல, அதனுடைய பட்டையே உரித்து போட்டு அந்த மரத்தை பட்டுப்போக செய்யக்கூடிய அளவிற்காக, இனி அதிலே பலன்களே வர முடியாத அளவிற்கான காரியங்களை உருவாக்கும்படியாக பலத்த ஜாதிகள் ஆவிக்குரிய மக்களுக்கு எதிராக புறப்பட்டு வரக்கூடிய காலம் எது? இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த தேசத்தினுடைய விளைச்சலை காப்பாற்ற வேண்டும் என்றால், தேசத்திலே காணப்படக்கூடிய அழிவில் இன்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உபவாசம் பண்ணுங்கள். உபவாச நாள முன்குறிங்க. ஃபாஸ்டிங்கிறது ஜெபம் பண்ணுங்க. நான் எவ்வளவு தூரம் ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல குலை திராட்சை செடியா நான் நாட்டப்பட்டேன், ஆனால் இன்றைக்கு என்னுடைய பலனெல்லாம் அற்று போய்விட்டது. என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நான் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், முந்தின வாழ்க்கையை காட்டிலும் இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை சீர்கட்ட வாழ்க்கையாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். என்னால் ஆண்டவராகிய தேவனை நோக்கி முன்பு மாதிரி ஜெபிக்க முடியல. முன்பு மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் ஊக்கமான மனதோடு கூட காத்திருக்க என்னால் முடியல. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக இல்லை. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? பலத்த ஜாதி வந்து அது என்னுடைய திராட்சை செடிகள் எல்லாவற்றையும் நாசப்படுத்தி போட்டு, என்னுடைய அத்திமரத்தின் பட்டைகள் யாவற்றையும் முறித்து போட்டு, நான் வாடி போகவும் வதங்க போகவும் செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சாத்தானை நீங்களும் நானும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த சாத்தானுடைய தன்மைகளை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் வல்லமை பெற ஆரம்பித்தால் மட்டும்தான் பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்க நம்மால் முடியும். பல நேரங்களில் தோற்று போகிறதனுடைய முகாந்திரங்களுக்கு என்ன காரணங்களை உங்களாலும் என்னாலும் பேச முடியும். சாத்தானை நீங்களும் நானும் குறைத்து மதிப்பிட ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி அந்த ஜாதியை பற்றி கர்த்தர் சொல்கின்றார், உங்களிலும் பலத்த ஜாதி வருகிறது. அவனுடைய பலம் மகா பெரிய பலம். நீங்க கர்த்தருடைய நாமத்தினால நட்ட திராட்சை செடிகள் யாவற்றையும் அழித்து போடக்கூடிய பலம். இந்த திராட்சை செடி அழித்து போடக்கூடிய நேரத்துல அந்த தோட்டக்காரன் பார்த்துட்டு சும்மா இருப்பான் நினைக்கிறீங்க? அவனும் தன்னுடைய பங்குக்கு ஃபைட் பண்ணிருப்பான். என்றாலும் அந்த பலத்த ஜாதி அவனுடைய சண்டையை அபத்தமாக்கி போட்டு செடியை நாசப்படுத்தி விட்டு போயிடுச்சு. அப்ப சாத்தானுடைய மகா பெரிய வல்லமைகளை எதிர்க்க வேண்டும் என்றால் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். கர்த்தரை நோக்கி இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். ஆசாரியர்களை ரெட்டொடித்துக் கொண்டு புலம்புங்கள். லேவியர்களை கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அழுது புலம்புங்கள். ஏனென்றால் இது நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் இழந்து போன வல்லமைகளை, பலத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய ஒரு காலம். பலத்த ஜாதியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பலவீனமாய் காணப்படக்கூடிய உங்களாலும் என்னாலும் ஆகாது. பலத்த ஜாதியை ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்போ நம்முடைய கைகளிலே வைத்திருக்கக்கூடிய இந்த சொற்ப ஆயுதங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. சவுல் ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கம் ஒன்று உருவாக்கப்படக்கூடிய ஒரு காலம். திடீரென்று சொல்லி பெலிஸ்தியர்கள் இந்த சவுல் ராஜாவுக்கு எதிராக யுத்தத்தின் மூடாக கடந்து வர போகிறார்கள் என்பதை பற்றி ஒரு செய்தி ஒன்று அவருடைய செவிக்கு முன்பதாக வர துவங்கிற்று. அந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவருடைய உள்ள மெய்யாகவே துடித்து போயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? அவங்க கையில் வைத்திருக்கக்கூடிய பட்டயங்களை கூறாக்க அவங்க கையில் ஆயுதம் ஒண்ணுமே இல்லை. கூர்மைப்படுத்த வேண்டும் என்றால் பெருசிய தேசத்துக்கு தான் போகணும். இவங்க கையில சாதாரணமாக சின்ன ஒரே ஒரு அறத்தை மாத்திரம் வைத்திருக்கிறார்களே தவிர அந்த பட்டயங்கள் யாவற்றையும் கூர்மைப்படுத்தக்கூடிய கருவிகள் இல்லை. ஆகவே சவுல் ராஜா அந்த ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால உள்ளத்திலே கலக்கம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஆயுதங்களுக்கு கூட கூர்மைப்படுத்தப்படாது இருக்கிறது உண்டானால் பலவான்களை மேற்கொள்ளுகிறது எப்படி? பலத்த ஜாதிகளை ஜெயிக்கிறது எப்படி? இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை நீங்களும் நானும் எடுத்து பார்க்கிறது உண்டானால், தமிழகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உரிச்ச வாழைப்பழத்தை 9 தடவை கட் பண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டயத்தை வைத்துக்கொண்டு சாத்தானை நீங்களும் நானும் ஜெயிக்கிறது எப்படி? நம்முடைய பட்டயம் கருக்கான ஒரு பட்டயமாய் விளங்க வேண்டும் என்றால் பரிசுத்த உபவாச நாளை ஆசரியுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே இரட்டை உடித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்துங்கள். கர்த்தருடைய இரக்கத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்,
வழி விலகி போயிட்டேன், உங்களுடைய வல்லமையான காரியங்களை இழந்து போயிட்டேன். மீண்டும் நான் புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்திரத்தின் பற்களாய் மாற்றப்பட வேண்டும். மீண்டும் நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து வர வேண்டும். அந்த அபிஷேகத்தை நான் இழந்து போன அந்த வல்லமைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள்ல ஜெபம் என்றால் மணிக்கணக்காக ஜெபித்த நான் இன்றைக்கு ஜெபத்திற்கு நேரத்தையே செலுத்த முடியாமல் போனதற்கு காரணம் பலத்த ஜாதி. நான் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேன். பலத்த ஜாதியனுடைய எல்லா விதமான சாரங்கள் யாவற்றையும் தின்னு போட்டுட்டாங்க. பலத்த ஜாதியனுடைய எல்லா விதமான அத்திமரங்கள் மீண்டும் கனி கொடுக்க முடியாதவருக்கு என்னுடைய பட்டைகள் யாவற்றையும் முறித்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை நோக்கி அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி, மீண்டும் என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை என்னை எழுப்பும். சிம்சோன் என்கிற மனிதன் கர்த்தருடைய நாமத்திற்கு விரோதமான பாவங்களை செய்து, அக்கிரமங்களை செய்து, ஆண்டவராக தேவனுக்கு எதிரடியான காரியங்களின் ஊடாக கடந்து போய் பெலிஸ்தியாவினால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம், எல்லா ஜனங்களும் அவனை வேடிக்கை பொருளாக மாற்றி அவனை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நின்று வேடிக்கை காண்பிக்கும்படியாக சொல்லப்படக்கூடிய ஒரு காலம். அவன் தன்னுடைய அந்த காரியங்களை யோசிச்சு பார்க்கிறான். ஐயோ, ஒரு நாளில் இஸ்ரவேல் நாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு ராஜாவுக்கு சமானமாய் என்னுடைய வாழ்க்கை காணப்பட்டதே. நான் பேசக்கூடிய நியாயத்தை கேட்க மணிக்கணக்காக ஜனங்கள் கியூல நின்றாங்களே. ஆனால் இன்றைக்கு ஒரு வேடிக்கை பொருளை போல அந்நிய நாட்டிலே நான் சிறைப்பிடிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேனே. தன்னுடைய பூர்வ காலங்களை நினைவு கூறக்கூடிய சிம்சோன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றான். இந்த ஒரு விசை என்னை நினைவிலே வையும் ஆண்டவரே, இந்த ஒரு முறை எனக்கு இரக்கங்களை தாரும். இப்படிதான் நீங்க கெஞ்சணும். இந்த ஒரு முறை மீண்டும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீர் ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை அந்த தருணத்தை எனக்கு தரமாட்டீங்களா ஆண்டவரே, மீண்டும் அந்த பலத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் என்னிலும் பலத்த ஜாதியை மேற்கொள்ள என்னால் ஆகும் என்கின்ற இந்த மாதிரி உபவாசம் பண்ணி ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தினாலதான் சத்துருவின் ஆயுதங்களை ஜெயிக்க நம்மால் முடியும். இந்த சத்துருவானவன் நம்ம நினைக்கிறது மாதிரி நேருக்கு நேராக வந்து தாக்குகிறவன் மட்டுமல்ல, மறைவிடங்களிலும் நின்று நம்மை தாக்கக்கூடியவனாக மட்டுமல்லாமல் நீங்களும் நானும் அறியாத நேரத்தில் கூட நம்மை தாக்கக்கூடியவனாக, நீங்களும் நானும் உணர முடியாதவருக்காக நம்முடைய பாதையை விலக்கக்கூடியவனாக காணப்படுகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை உற்று நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அவனை மேற்கொள்ள, அவனை ஜெயிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தங்களுடைய ஆதி நிலைகள் இழந்து போனதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், என்றைக்கோ அவர்கள் சாத்தானால் ஜெயிக்கப்பட்டுட்டாங்க. இனி அவர்களுக்கு பலம் இல்லை. அவன் சும்மா சொல்லுவான், என்ன சொல்லுவான், இயேசுவின் நாமத்தினால பிசாசை போன்னு சொல்லுவான். அவன் பிசாசை பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பான். நீ தான் எனக்கு அடிமையாயிட்டேப்பா, இயேசுவின் நாமத்தினால எப்படி என்னுடைய ஆண்டவருடைய நாமத்தினால என்னை உன்னால் துரத்த முடியும் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவான். ஏனென்றால் என்றைக்கோ நீங்களும் நானும் சாத்தானுக்கு அடிமைகளாய் போகப்பட்டிருக்கக்கூடிய காலம். இந்த அடிமை நுகத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. கர்த்தருக்கு நேராக உபவாசம் பண்ணி இரட்டை உடுத்தி சாம்பலை உங்கள் தலையிலே போட்டுக்கொண்டு கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசி பாருங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல ஆசாரியர்களுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 1:13 ஆசாரியர்களே ரெட்டு உடுத்திக் கொண்டு புலம்புங்கள், பலிபீடத்தில் படிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தின் போஜன பலியும் பாத பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. 14வது வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு மார்க்கம், அதுதான் உங்களுக்கு வழி. இந்த ஒரு மார்க்கத்தினாலே அன்றி மீண்டும் இழந்து போன உரிமைகளை திரும்ப நம்மால் முடியாது. இந்த காரியம் உங்களுக்கு எனக்கும் அறிவிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நினிவே பட்டணத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே யோனா என்கிற தீர்க்கதரிசியின் மூலம் அழிவு வரப்போகிறது என்கிறதை பற்றி கர்த்தருடைய வார்த்தையாக யோனா என்கிற மனிதன் அங்கே போய் அறிவிக்க ஆரம்பித்தார். இதை கண்ட அந்த ஜனங்கள் செய்த ஒரு காரியம், என்ன செய்ய முடியும்? கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி யோனா தீர்க்கதரிசி பேசுகிறான். எங்கோ இருந்து வந்த ஒரு மனிதன், எங்கோ இருந்து வரக்கூடிய மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி பேசுகின்றான். இந்த தேசமே அழிக்கப்பட்டு போகிறது. இந்த தேசத்தின் குடிகள் செய்த எல்லா விதமான அந்த பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக தேசத்தை கர்த்தராக தேவன் சபிக்கப் போகிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசியிருக்கிறார். இனி நாம் என்ன செய்ய போகின்றோம்? அவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லா ஜனங்களும் வெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலை தங்கள் தலையிலே வாரி போட்டுக்கொண்டு, உங்களுக்கு எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் அந்த மக்களுக்கெல்லாம் தெரியாது. அவர்கள் இந்த காரியங்களை செய்து கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்.
ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். முறையிடுகிறது எப்படி முறையிட ஆரம்பிச்சாங்க, யார் யாருக்கெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதாவது அந்த ஃபாஸ்டிங்குரிய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. நமக்கு இங்க ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துகிறது உண்டானால் எத்தனை பேர் நம்ம வந்து ஃபாஸ்டிங்கோட வருவோம் என்று சொல்லி நீங்களே யோசிப்பார். எத்தனை பேர் ஃபாஸ்டிங்கோட வருவோம்? சில பேர் நம்ம சொல்லுவோம், என்னுடைய சரீரத்தில் பலவீனங்க, எனக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட்ங்க, ஃபாஸ்டிங் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவோம், எனக்கு வந்து சுகர் வியாதிங்க, ஃபாஸ்டிங் இல்லாமல் என்னால் வந்து மாத்திரை போட முடியாது, ஃபாஸ்டிங் இருந்தால் மாத்திரை போட முடியாது, ஆகவே நான் சாப்பிட்டு தான் வர வேண்டியது அவசியம். சிறு குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய மக்கள், ஐயோ என் பிள்ளை பசி தாங்காதுங்க, பசி இல்லாமல் அதான் அந்த பசிக்குரிய காரியங்களை நான் கொடுக்காம நிச்சயமாக செய்ய முடியாதுங்க. ஆடுகள் மாடுகள் என்னென்ன காரியம் உண்டு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இடையில நம்மளும் 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதன் பின்பதாக வந்து ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருகிறது நம்முடைய வழக்கம். ஆனால் இந்த நினிவேயிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன காரியத்தை செஞ்சாங்க? சிறியோர் பெரியோர் வயோதிபர் மூப்பர் ஆடுகள் மாடுகள் கழுதைகள் கோழிகள் எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங். யாருக்கும் ஒரு சாப்பாடும் கிடையாது. எல்லா விதமான காரியத்துக்கும் ஒரு நாள் அந்த தேசமே திகைத்து போக ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அந்த தேசத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விலங்குகள், இவ்வளவு நாள் என்னுடைய எஜமான் நல்லா தானே இருந்தான், திடீர் இத்தனை நாள் வரைக்கும் வந்து நான் கேட்கறதுக்கு முன்னாலே நிறைய சாப்பாடு அள்ளி போட ஆரம்பிச்சான், எனக்கு பசி இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் கூட பசி அதாவது அந்த புற்கள் யாவற்றையும் வெட்டி கொண்டு போட ஆரம்பிச்சான். இப்ப பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் என்னை கவனிக்காமல் அவன் திரும்பி கொண்டு என்னமோ ஏதோ ஒரு சாக்க மூடிட்டு எங்கேயோ போக ஆரம்பிக்கிறானே, இந்த எஜமானுக்கு என்ன வந்தது என்று சொல்லி அங்கு காணப்படக்கூடிய விலங்குகள் எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். விலங்குகள் எல்லாம் கொஞ்ச நேரம் ஆக 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 பசியிலே அவைகள் எல்லாம் கத்த துவங்க ஆரம்பித்தது. உங்களுக்கே தெரியும், காக்கை குஞ்சுகள் கூட தங்களுக்கு இறை தேவை என்றால், சொல்லுங்க, இறை தேவை என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா? அப்படி என்றால் இந்த விலங்குகள் எல்லாம் யாரை நோக்கி கூப்பிடு பாருங்க? கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்ய, எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லாம போயிடுச்சு, இவ்வளோ நாள் எங்களுக்கு நல்ல வசதியான சாப்பாடு கொடுத்தீங்க, சாப்பாடு இல்லாமல் இப்பொழுது நாங்கள் முறையிட ஆரம்பிக்கிறோம். ஒரே நேரத்தில் எல்லா ஜனங்களும், வாலிபர்களும் பிள்ளைகளும் வயோதிபர்களும் முதியவர்களும் அநேகம் விதமான ஆண்களும் பெண்களும் சிறு குழந்தைகளும் அநேகம் விதமான கழுதைகளும் கோழிகளும் ஆடுகளும் மாடுகளும் கர்த்தரை நோக்கி முறையிட்ட மாத்திரத்திலே கர்த்தராகிய தேவன் தன்னுடைய உக்கிரத்தை விட்டு திரும்ப ஆரம்பித்தார். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ். நீங்கள் முறையிடக்கூடிய முறையீடு எப்படி முறையிடணுமா? உள்ளம் திறந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டான வசனத்தினர் போட்டுக்கு, ஆசாரியர்களை ரெட்டுடித்துக் கொண்டு புலம்புங்கள், லேவியர்களை புலம்பி அழுங்கள், இழந்து போன எல்லா நன்மைகளும் திரும்ப வரும்படிக்காக. சும்மா நான் வந்து கர்த்தாவே உங்களுக்கு சித்தமானா இந்த எல்லா விதமான இழந்து போன உரிமைகளை தாங்க, இல்லாட்டி பரவாயில்லன்னு சொல்லி போனா கர்த்தர் நமக்கு தரமாட்டார். கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் ஓய்வில்லாமல் புலம்புங்க, அழுங்க. அந்த இழந்து போன ஒரு நன்மையை நீங்கள் திரும்ப பெறாதிருக்கிறது உண்டானால் பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. பிரியமானவர்களே, பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. அதற்குரிய பலன்களை நீங்கள் தராமல் போகிறது உண்டானால் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க நம்மளால முடியாது. என்னென்ன நன்மைகளை நாம் இழந்து போயிருக்கிறோம், என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறோம், எத்தனை அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறோம், எத்தனை அந்நிய பாஷை இழந்து போயிருக்கிறோம், எத்தனை வரங்களை இழந்து போயிருக்கிறோம், தீர்க்கதரிசனங்களை இழந்து போயிருக்கிறோம், வெளிப்பாடுகளை இழந்து போயிருக்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய தொடர்புகள் இழந்து போயிருக்கிறோம். இவைகளை திரும்ப பெறாமல் பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்க. பரலோகத்துக்கு போனால் அதெல்லாம் திரும்ப உங்க வாழ்க்கையில வரணும். அதற்காகத்தான் கர்த்தர் சொல்கின்றார், அந்த விளைச்சலை பெறும்படிக்காக இப்பவே நீங்கள் பரிசுத்த உபவாச நாளை ஆசரியுங்கள். அந்த உபவாச நாள் எப்படி இருக்க வேண்டுமா? உங்களுக்குள் காணப்படக்கூடிய ஆசாரியர்களும், உங்களுக்குள் காணப்படக்கூடிய லேவியர்களும், உங்களுக்குள் காணப்படக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் இரட்டை ஒழித்துக் கொண்டு சாம்பலை தன்னுடைய தலையிலே போட்டுக்கொண்டு கர்த்தரை நோக்கி புலம்பி அழ வேண்டியது அவசியம். புலம்பி அழுங்க. உங்களுடைய எல்லா விதமான நன்மைகளை பெற எத்தனையோ ஜனங்கள் காத்திருந்தாங்க, உங்களை மாதிரி அபிஷேகத்தை பெற எத்தனையோ மக்கள் காத்திருக்கிறாங்க. என்றாலும் கர்த்தர் உங்களை நம்பி தந்த அந்த அபிஷேகத்தை இழக்கிறது உண்டானால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க உங்களாலும் என்னால முடியாது. இதுதான் முழு பலனை தரக்கூடிய முக்கியமான மார்க்கம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். முழு விளைச்சலை தர வேண்டும் என்று சொன்னால் சத்துருவை நீங்கள் ஜெயித்து இழந்து போன உரிமைகளை நாம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே வர பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த உபவாச நாளை ஆசரித்து சத்துருவை துரத்துங்கள் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். சத்துருவை துரத்த ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. சில ஜனங்கள் சில விதமான உபாய தந்திரங்களை சொல்லுவாங்க. என்ன உபாய தந்திரம் சொல்லுவாங்க? சத்துருவை துரத்தும் போது நுனி நாக்கிலிருந்து சொன்னா பிசாசு போகாது, கொஞ்சம் அடி தொண்டையிலிருந்து சொன்னா பிசாசு போகாது, அடி வயிற்றிலிருந்து நீ சத்தம் போட்டு கத்தினாத்தான் பிசாசினுடைய வல்லமைகள் மெய்யாகவே துரத்துண்டு போக ஆரம்பிக்கிறது. நீ அடி வயிற்றிலிருந்து பேச ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருந்து பேச ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, ஏத்தாப்புல இருந்து பேச ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, பிசாசு போகாது. பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு உபாயம் ஒன்றை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அவருடைய சீஷர்கள். ஒரு முறை பிசாசுகளை துரத்த முடியாமல் சீஷர்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் இயேசு வந்து அந்த பிசாசை ஈஸியாக துரத்திட்டார். உடனே சீஷர்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க, எப்படி ஆண்டவரே, எங்களால் முடியல, உங்களால் எப்படி முடிஞ்சிச்சு? உடனே இயேசு சொன்னார், இந்த வகையான இந்த ஜாதியான பிசாசுகள்
ஜபம் இல்லாமல் உபவாசம் இல்லாமல் துரத்தப்பட முடியாது. இந்த மாதிரி இப்ப வரக்கூடிய கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய பிசாசுகளை துரத்த வேண்டும் என்றால் நீங்க ஜெபிக்காம உபவாசம் பண்ணாம இவைகளை மேற்கொள்ள நம்மளால் முடியாது. அதிக மணி நேரம் நம்ம ஜபத்தில் நம்ம காத்திருக்க ஆரம்பித்தால்தான் நமக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களை உங்களாலும் என்னாலும் மேற்கொள்ள முடியும். பல போராட்டங்களை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள பழகிட்டோம். இது பரவாயில்ல, இது பரவாயில்ல, நல்லா தாங்க இருக்குன்னு சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள பழக ஆரம்பிக்கக்கூடிய இவைகள் எல்லாம் நீங்கி சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளப்படாமலே இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் இவைகளிலே பழகி போன ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ துவங்கிட்டோம். இல்லை, கர்த்தர் சொல்கின்றார், நீங்கள் பழகின ஒரு வாழ்க்கையா இருக்க ஆரம்பித்தாலும் கூட கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது மாதிரி நீங்கள் சுயாதீனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த நுகத்திலும் நீங்கள் அடிமைப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளின்படி முழு விளைச்சலை தர வேண்டும் என்றால், பலம் கொண்ட வரக்கூடிய அந்த ஜாதியினுடைய வல்லமைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால், அது என்னுடைய திராட்சை தோட்டத்தையும் அது என்னுடைய அத்திய மரத்தையும் பாழ்படுத்தி விடாத அளவிற்காக தேவன் தந்தவைகளை அந்த உரிமைகளை நான் இழந்து போகாமல் அவைகளை நான் பத்திரமாய் காப்பாற்ற வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபிக்க பழக வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சரி, சத்துருவை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை உங்க கூட 1-2 வார்த்தைகள் நான் பேசி முடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நமக்கு சத்துருவை பற்றி சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டியது அவசியம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறீர்கள். அது என்ன சொல்றது பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பிசாசு வரக்கூடிய முதல் மார்க்கம் என்ன அப்படின்னா, தேவனுடைய காரியங்களை அற்பமாக நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்து இந்த உலகத்து நிலைகளை ரொம்ப விசேஷமாக காண்பிக்க ஆரம்பிக்கிறது அவனுடைய பழக்கம். உலகத்தில் நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் ரொம்ப பிரதானம் சொல்லி யோசிக்கக்கூடிய அளவிற்கு எது முக்கியம் என்கிறதை உங்களுடைய மனதிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சால் அந்த பிசாசு. இப்ப இருக்கக்கூடிய நிறைய மக்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எதை நோக்கி ஓடுகிறான்னு சொன்னா கர்த்தரை நோக்கி இல்ல, உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல சம்பாத்தியம் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகணும், நல்ல ஒரு வீடை கட்டணும், நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையை ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் இந்த வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன். இல்லை, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? தேவனை தாழ்த்தி உலகத்தை உயர்த்தும் எதுவும் பிசாசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை காட்டிலும் உங்களை நேசிக்கிறது பிசாசு, தேவனை காட்டிலும் உலக பொருளை நேசிக்கிறது பிசாசு, தேவனை காட்டிலும் உலகத்தின் மேல் அதீதமான அன்பு கொள்கிறது பிசாசு. தேவனை காட்டிலும் எதை நீங்கள் மேன்மைப்படுத்த ஆரம்பித்தால் அவையெல்லாம் சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இவனுக்கு முக்கியமான பணி என்ன? தேவனை தாழ்த்தி இல்லாத அநேகம் காரியங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக முக்கியத்துவத்தை போல காண்பிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். அந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு முன்பதாக பலவிதமான காரியங்கள் காண்பிக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தது. இயேசுனுடைய வாழ்க்கையில கூட இதே விதமான சம்பவம் உருவாக்கப்பட்டதை பார்க்க முடியும். இயேசுவை பார்க்கக்கூடிய பிசாசு அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொல்லுகின்றான்? நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்கிறது உண்டானால் இந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருகின்றேன். ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார்? பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் நீ ஆராதிக்க கூடாது என்கிறதை பற்றி அவர் பேசக்கூடிய வார்த்தையை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எனக்கு மேன்மையானவன் அல்ல, பிதா ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவருக்கு தெளிவான ஒரு பார்வை இருந்தது. உலகத்தின் ராஜ்யங்களை காட்டிலும் பிதாவாகிய தேவனுடைய ஆலயம் பிரதானமானது. உலகத்திலே காணப்படும் எல்லா மேன்மைகளை காட்டிலும் சாத்தான் காண்பிக்கும் போது என்னத்தை காமிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் அதாவது ஒரு ஒட்டு போட்ட ஒரு ரூபா காமிச்சிருப்பானா? இயேசு கிறிஸ்து மனதை, ஆண்டவராக இயேசுடைய மனதை திசை திருப்ப இயேசுவுக்கு காண்பிக்கும் பொழுது உலகத்திலே காணப்படும் உச்சிதமான காரியங்களெல்லாம் காண்பிச்சிருப்பான், பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் காண்பிச்சிருப்பான், உலகத்திலே காணப்படக்கூடிய மேன்மையான அனுபவங்கள் யாவற்றையும் காண்பிச்சிருக்கா. இதை பாருங்க, இதை நீங்க அனுபவிக்கிற ஆரம்பிக்கிறது உண்டானால் இதை விட்டு வெளியே வரைக்கும் உங்களுக்கு மனசு வராது. இந்த ஆடைகளை பாருங்கள், இந்த ஆபரணங்களை பாருங்க, இந்த பொருளை பாருங்க, இந்த பொண்ணை பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களை பாருங்க, இந்த ராஜ்யத்தை பாருங்க, இங்க இருக்கக்கூடிய குடிமக்களை பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களை பாருங்க, இவைகளுக்குள் ஒரு முறை போயிட்டீங்கன்னா வெளியே வரவே மனசே வராதுன்னு சொல்லி
தேசத்திலே காணப்படும் உச்சிதமான காரியங்கள் யாவற்றையும் இயேசுவுக்கு முன்பதாக சாத்தான் காண்பிக்க ஆரம்பித்தார். அவனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன? பிதாவை தாழ்த்தி உலகத்தை முன்னிறுத்த வேண்டும். அதுதான் சாத்தானுடைய நோக்கம். இயேசுனுடைய நோக்கம் என்ன? உலகத்தை தாழ்த்தி தேவனை நமக்கு முன்பதாக முன்னிறுத்துகிறது தான் கர்த்தருடைய நோக்கம். ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். தேவனுக்கு நீங்கள் பிரதான பங்குகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. முதலாவது உங்களுக்கு உண்டானவைகள் தேடுங்கள் கர்த்தர் சொல்லாம, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, என்னுடைய நீதியை தேடுங்க, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய காரியங்களை முதன்மைப்படுத்தி உலகத்தினுடைய காரியங்களை பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு தேவன். சாத்தான் செய்யக்கூடிய காரியம் என்ன? உலகத்தின் தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே முன்பதாக கொண்டு வந்து ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பின்னுக்கு தள்ளுகிறது பிசாசுடைய தந்திரம். பிசாசுடைய தந்திரங்களை ரொம்ப நீங்க சாதாரணமா இடப்படாதீங்க. இப்ப உலகத்தை சார்ந்து வாழக்கூடிய எல்லா நிலைகளும், உலகத்திற்கு பிரியமாக நடக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளும், உலகத்துக்காக செய்யக்கூடிய ஜபங்கள் எல்லாம், உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நன்மைகள் என் வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான ஆசைகள், விருப்பங்கள், வாஞ்சைகள், எண்ணங்கள் எல்லாம், இவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்கிறதற்குரிய எல்லா விதமான வழிமுறைகளை அந்தந்த நேரத்தில் கர்த்தர் தருவார். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது மாதிரி ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் உருவாக்குகிறது உண்டானால் தேவைகளை கர்த்தராகிய தேவனை சந்திக்க ஆரம்பிச்சிருவார். இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலே கர்த்தராகிய தேவன் நடத்தும்படிக்காக அழைக்க ஆரம்பித்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம். ஏறக்குறைய எத்தனை வருஷம் அவங்களுடைய பயணம்? ஆண்டவருடைய நாமத்தினால் 40 வருஷ பயணத்துக்கு நாங்கள் கடந்து போகிறோம். ஒரு 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 4 நாள் 5 நாள்னு வச்சுக்கோங்களேன், 5 நாள் காணப்படுகிறது உண்டானால் அந்த காலத்துலலாம் அதாவது அந்த வழி பயணத்துக்கு தேவையான அநேக விதமான சோறுகள் யாவற்றையும் கட்டி எடுத்து கொண்டு போகிறது வழக்கம். அதுக்கு பேரு கட்டுச்சோறுன்னு வைப்பாங்க. அந்த சோறு இடத்துல 5 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய அந்த சோறை வைத்துக்கொண்டு அவர்கள் பசியாறி, அந்த நாட்களில் சத்தலமும் கிடையாது, வழிக்குரிய காரியம் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, மோட்டல் கிடையாது, மற்ற எந்த ஒரு காரியமும் கிடையாது, அதாவது மற்ற எந்த விதமான அதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய வழிமுறையும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் வழிக்கு தேவையான சாப்பாடு ஒரு 5 நாள் தாக்கு பிடிக்கும், 6 நாள் தாக்கு பிடிக்கும். சில நேரத்தில் நாற்றம் அடித்து போக ஆரம்பிச்சா கூட 7 நாளுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. ஆனால் 40 வருஷ பிரயாணத்திற்கு அவர்களுக்கு தேவையான ஆகாரம் எப்படி உருவாக்கப்பட முடியும்? கர்த்தராகிய தேவனை நோக்கி தேவன் அவங்களை பார்த்து சொல்லிட்டாரு, 40 வருஷ பிரயாணமா நீங்க போக போறீங்கப்பா. ஆகவே இந்த பிரயாணங்கள் எல்லா விதமான நாளிலும் நானே உங்களை நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க போகிறேன். ஒரு சின்ன ஒரு டவுட் உங்களுக்கு வந்தது. 40 வருஷ பிரயாணத்துக்குரிய சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்யறது ஆண்டவர்? நாங்கள் போகக்கூடியது ஒரு வனாந்தர வெளி. சமையல் படுகிறதுக்கு பாத்திரம் கிடையாது, சமையல் படுக்க கல்லு கிடையாது, சமையல் படுக்க நெருப்பு கிடையாது, சமையல் படுக்க அடுப்பு கிடையாது, சமையல் படுக்க எந்த விதமான காரியமும் இல்லாத இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு உண்டான பொருளை வாங்குகிறதுக்கும் வழி இல்லை. ஏதாச்சும் அதாவது எங்களுக்கு தேவையான ஒரு கோதுமையோ மற்ற காரியங்களோ வாங்குகிறதுக்கு அங்கே வந்து கடையும் கிடையாது. எந்த இடத்துல போய் நாங்கள் எப்படி இந்த காரியங்கள் யாவற்றையும் உருவாக்க முடியும்? கர்த்தராகிய தேவன் பராமரிக்கும் கர்த்தர், நம்மை நடத்தும் கர்த்தருக்கு தெரியும் உங்களை போஷிக்க வேண்டிய வழிமுறைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த மனிதனுக்கு என்ன காரியத்தை தரணும் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நீ சமைக்காமலே சாப்பிடுப்பா. எப்படி ஆண்டவரை சமைக்காமலே சாப்பிடு? கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் சமைச்சாலே எங்கள் வாய்க்கு விலக மாட்டேங்குது, சாப்பிட முடிய மாட்டேங்குது. சமைக்காம நாங்கள் சாப்பிடுவோம் எப்படி ஆண்டவரே? கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தர் பேசுகின்றார், வானத்திலிருந்து ஒரு மன்னாவை நான் உங்களுக்காக தருகின்றேன், இந்த மன்னாவை நீ சாப்பிட்டு பாரு. இது தூதர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அப்பம். நமக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி வரும், தூதரெல்லாம் அப்போ சாப்பிடுவான்னு சொல்லக்கூடிய கேள்வி வரும். தூதர்களுக்கு நான் தரக்கூடிய மறைவான மன்னாவை நான் உனக்கு தருகிறேன் என்பதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். இந்த மறைவான மன்னாவை அவர்கள் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாய் காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பித்து, என்ன ஆண்டவரே எல்லா நேரத்திலும் காலையில் எடுத்தா மன்னா, மத்தியானம் எடுத்தா மன்னா, ஈவினிங் டிஃபனுக்கு மன்னா, ராத்திரிக்கு மன்னா என்று சொன்னால் எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு ஆண்டவரே. நிறைய வீடுகளில் இதுதான் பெரிய பிரச்சனை. காலையில் உப்புமா, மத்தியானம் உப்புமா, இந்த டிஃபனுக்கு உப்புமா, நைட்டுக்கு உப்புமா, மறுநாள் காலையில் உப்புமா, மத்தியானம் உப்புமா, மறுபடியும் டிஃபனுக்கு உப்புமா, மத்தியானம் நைட்டுக்கு உப்புமா. இப்படியே ஒரு வாரம் கழிக்கிறது உண்டானால் அவங்க நாக்கு செத்து போயிடும். இந்த மக்களுடைய மனதிலே ரொம்ப ஒரு விசனம் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. கர்த்தாவே போதும், இந்த வாழ்க்கை போதும் ஆண்டவர், நாங்கள் எகிப்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, 4 வெள்ளப்பூடையும் 4 வெங்காயத்தையும் நாங்கள் தின்னுட்டு இருந்தோம், இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போக ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு தெவிட்டி போகக்கூடிய அளவிற்கு மாம்ச ஆகாரத்தை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை பராமரிக்கும் தேவன். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, எவ்வளோ விஷயத்தை பார்த்து செய்யக்கூடிய கர்த்தருக்கா உங்களுடைய தேவைகளை சந்திக்க தெரியாது? யோசிப்பாரு, உங்களுடைய தேவையை சந்திக்க தெரியாது அவருக்கு? உங்களுக்கு என்ன குறைவுன்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் பாராரோ. கர்த்தராகிய தேவன் தான் நமக்கு கண்ணை உண்டாக்கினவர். அவருடைய கண்களினால் உங்களை பார்க்க மாட்டார் அவரு.
அக்கர்த்தராகிய தேவன் தான் நமக்கு செவிகளை உண்டாக்கினவர். நீங்கள் கூப்பிடும் சத்தத்தை கர்த்தருடைய செவிகள் கவனிக்காதா? அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சந்திக்கிறதா இருக்க நீங்களும் நானும் கவலைப்படுகிறது எதனால? இந்த கவலைகள் எல்லாம் எதனால் உருவாக்கப்படுகிறதுனா, சாத்தான் உலகத்தை உங்களுக்கு மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறார். இது இல்லாம வாழ முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உலகம் இல்லாமல் வாழ்க்கை வாழலாம், ஆனால் கர்த்தர் இல்லாமல் ஒரு வினாடி கூட உன்னால் வாழ முடியாதுப்பா. கர்த்தர் அதுதான் சொல்றார். இந்த உலகத்தை நீங்களும் நானும் நேசிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் முழு விளைச்சலை பெற முடியாது. சாத்தானுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் அடக்காதிருக்கிறது உண்டானால், சாத்தானுடைய தந்திரங்களுக்கு இசையாதிருக்கிறது உண்டானால், சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிக்காதிருக்கிறது உண்டானால், நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவனுக்குள் முழு விளைச்சலை உங்களாலும் என்னாலும் தர முடியாது. இப்ப கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? சாத்தானுக்கு எவ்வளவேனும் இடம் கொடாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதைப்படுங்க. சாத்தானுடைய எந்த விதமான தந்திரங்களுக்கும் உங்கள் மனதின் கதவுகளை திறவாத அளவிற்கு ரொம்ப எச்சரிக்கையாக உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சாத்தான் நயம் காட்டி நம்மோடு கூட பேசக்கூடிய எந்த வார்த்தைகளுக்கும், சாத்தான் நயங்காட்டி சொல்லக்கூடிய எந்த நிலைகளுக்கும் நீங்கள் செவி கொடாத அளவிற்கு உங்கள் இருதயத்தை கர்த்தராகிய தேவனுடைய வசமாக திரும்ப செய்ய ஆரம்பித்தால் மட்டும்தான் முழு விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். பலத்த ஜாதி வருகிறது, அது உங்களுக்கு நயம் காட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறது போல வர ஆரம்பித்தாலும் அதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, உங்கள் விளை நிலங்களை கெடுக்கிறது, உங்கள் திராட்சை செடிகளை மெய்யாகவே அறுத்து போடுகிறது, உங்களுடைய அத்திமரத்தின் பட்டைகள் எல்லாவற்றையும் உரித்து அந்த அத்திமரத்தை காய்ந்து போக செய்கிறது. அதனுடைய பணியாக இருந்து அது உங்களை நோக்கி வருகிறது, மறைவாக வருகிறது. அந்த காரியங்களை பார்க்கக்கூடிய மக்கள் இந்த நாட்களில் பரவசப்படுறாங்க. ஐயோ, நமக்கு ஆதரவே இல்லாமல் இருந்தோம், ஆனால் அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம், ஒரு பலத்த ஜாதி வர்றானே, பரவாயில்லையே ஐயா உங்களுக்கு சோத்திரியமா சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் வரக்கூடிய அவன் உங்களை மெய்யாகவே உங்களுக்கு பக்கபலமாய் இருக்கக்கூடியவனாய் அல்ல, உங்களை அழிக்கும்படிக்காய் வருகிறான். ஜாக்கிரதையாயிருங்க. உங்களுடைய விளைச்சலை கெடுக்கும்படிக்காய் வருகிறான். ஜாக்கிரதையாருங்க. உங்கள் பட்டைகளை உரித்து உங்களை மெய்யாகவே பட்டு போகக்கூடிய ஒரு மனிதனாக உருவாக்கும்படிக்காக கடந்து வருகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவைகளை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நம்முடைய மனதின் ஆழங்களில் நாம் யோசிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சத்துருவின் எல்லா விதமான நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் நீங்களாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி சத்துருவுக்கு எவ்வளவேனும் இடமளியாத அளவிற்காக நம்முடைய நிலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் முழு விளைச்சல்களை கட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக ஒரு பலத்த ஜாதி வருகிறது. அந்த ஜாதி உங்களை நேசிக்கும்படிக்காக அல்ல, உங்களை உயர்த்தும்படிக்காக அல்ல, உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்காக அல்ல, உங்களை கர்த்தரையும் நோக்கி இணைக்கும்படிக்காக அல்ல, உங்களை தேங்க்யூ மை ஃபாதர் சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக, உங்கள் திராட்சை செடிகள் கர்த்தராகிய தேவன் ஆசையாய் நட்ட செடிகளை பட்டுப்போக செய்யும்படிக்காக, உங்களுக்குள் வளர்ந்து கனி கொடுக்கும்படிக்காக உருவாக்கப்பட்ட அத்திமரங்கள் எல்லாவற்றையும் பட்டைகள் யாவற்றையும் உரித்து அவைகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே காய்ந்து போக செய்யும்படிக்காக வரக்கூடிய பலத்த ஜாதி. ஜாக்கிரதையாயிருங்க. நீங்க பெற்ற ஆவிக்குரிய நன்மைகளை இழக்கச் செய்ய இவைகள் தந்திரமான மார்க்கங்களை மெய்யாகவே பிரவேசிக்க செய்து உலகத்தை முதன்மைப்படுத்தி கர்த்தராகிய தேவனை பின்னுக்கு தள்ளக்கூடிய மகா பலத்த ஜாதியை நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இவைகளை மேற்கொள்ளாதிருக்கிறது உண்டானால், இவைகளுக்கு நீங்கள் அடிமையாய் போகிறது உண்டானால், இனி ஒரு நாளும் உங்கள் நிலங்களிலே விளைச்சல் உருவாக்கப்படாது. இனி ஒரு நாளும் உங்களுடைய நிலங்கள் கர்த்தராகிய தேவனால் ஆசீர்வாதத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. தேவன் எதிர்பார்க்கும் விளைச்சல்களை நீங்கள் விளைந்து தீர்க்க வேண்டும் என்றால் எதிர்த்து வரக்கூடிய பலத்த ஜாதிகளை ஜெயிக்க பழக வேண்டியது அவசியம். தேவை பரிசுத்த உபவாச நாளை ஆசரித்து இரட்டையும் சாம்பலையும் உடுத்திக் கொண்டு சாம்பலை உங்கள் தலைகளின் மேல் போட்டுக்கொண்டு கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் புலம்புங்கள். கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் தேங்க்யூ மை ஃபாதர் இந்த எல்லா விதமான சூழ்நிலைகளில் நின்று தேவ கரம் உங்களை காப்பாற்றுகிறதை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை கற்று உணர முடியும். உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தில் நின்று நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தேவ கரம் நமக்கு துணையாய் நிற்க வேண்டும். தேவனுடைய வல்லமை நம்முடைய எல்லைகளிலே பரிபூர்ணமாய் விளங்க வேண்டும்.
தேவனுடைய நாமத்தினாலே எல்லா விதமான நன்மைகளையும் தடையில்லாமல் இழந்து போன எல்லா உரிமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான புதிய நிலைவுகளை கர்த்தர் நமக்கு தரும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இழந்து போன இழப்புகளை அப்படி வச்சுக்கிட்டு பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறது உண்டானால் அந்த ராஜ்யம் உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் இழந்து போன ஒன்றையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எல்லாத்தையும் திரும்ப வாங்கி அதிலே முழு பலன்களை கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யக்கூடிய ஒரு மக்களாக விளங்கினால் மட்டும்தான் பரலோகத்திலே பிரவேசிக்கக்கூடிய முழு காரியங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இருதயத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி நாம் ஜெபிக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி நம்முடைய இருதயத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில் நமக்குள் ஒரு புதிய உருமாற்றத்தை கர்த்தர் உருவாக்கி தரும்படிக்காக, நமக்குள் ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் எழுப்பி தரும்படிக்காக இருதயத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஜெபிக்க போகின்றோம். முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாச உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க, முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாச உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க, வருகை நாளதிலே உம்மோடன் சேர்ந்திடவே, வருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே. கர்த்தரை நோக்கி ஜெப ஆவிக்காக நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த உபவாசத்தை இன்று முதல் நான் ஆசரிக்கட்டும். எனக்கு எதிராக காணப்படும் பலத்த ஜாதிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த பலத்தை கர்த்தருடைய வல்லமையினால் நான் பெற்றுக்கொள்ளட்டும். எங்களுடைய ஆசாரியர்களும் எங்களுடைய தேங்க்யூ மை ஃபாதர் லேவியர்களும் கூட இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலை தங்கள் தலையிலே போட்டுக்கொண்டு கர்த்தராக தேவன் செய்த நன்மையான காரியங்களை திரும்ப பெறும்படிக்காக, திரும்பவும் எங்களை உயிரடைய செய்ய மாட்டீரோ, திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டாரே என்று சொல்லி இரவும் பகலும் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை தட்டும் மக்களாக நாங்கள் விளங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபத்தின் வல்லமைகளை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? மீண்டும் அந்த உபவாசத்தை நான் கூட்டணும், மீண்டும் அந்த ஜெபத்தை நான் அதிகரிக்கணும். மீண்டும் கர்த்தராகிய தேவன் கர்த்தாவை எனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தின் மேன்மை இழந்து போகாத ஒரு புதிய வல்லமை நாம் பெறணும். மீண்டும் அந்த வல்லமைகளை எனக்கு தாரும். உலகத்தை மேன்மைப்படுத்தின காலம் போதும், கர்த்தராகிய தேவனை பின்னுக்கு தள்ளின காலம் போதும், கர்த்தரை காட்டிலும் உலகத்திற்காக ஓடின காலம் போதும், கர்த்தரை காட்டிலும் உலகத்தை கர்த்தாவை அதிகமாய் நேசித்த காலம் போதும். இனி கர்த்தராகிய தேவனுக்கு
எங்களுக்கென்று உலகத்தையே துறக்கத்தக்கதான புதிய அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் எங்களை வஞ்சிக்கும்படிக்காக வரக்கூடிய இந்த பொல்லாத பிசாசு உலகத்தை முன்னிறுத்தி கர்த்தராக தேவனுடைய வல்லமைகளை மட்டுப்படுத்தி எங்களுக்கு முன்பதாக அறிவிக்கிறதுனால கர்த்தரை சாகிறதை காட்டிலும் உலகத்தை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். உலகத்திற்காகவே நாங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம். உலகம் இல்லாம ஒரு வினாடி கூட வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நினைவோடு கூட நாங்கள் கடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய மனதை நீர் மீண்டும் கர்த்தராக தேவனுக்குள் ஒரு மாற்றம் அடைய செய்து கர்த்தருடைய நாமத்தினாலே உலகம் எங்களுக்கு பின்னாக, சிலுவை எங்களுக்கு முன்பதாக, உலகம் எங்களுக்கு பின்பதாக, கர்த்தராகிய தேவனுடைய வழிகள் எங்களுக்கு முன்பதாக, உலகத்து அதனுடைய கர்த்தாவை நிறைவும் நாங்கள் புறம்பே தள்ளிவிட்டு தேவனுக்கு பிரியமான வழிகளை நாங்கள் தீர்க்கமாய் தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து கர்த்தாவை பிடித்துக் கொள்ள ஆசையாய் ஓடக்கூடிய ஒரு மக்களாய் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உருமாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கோ அல்ல, அது எங்களுக்காக உரைக்கப்பட்ட வார்த்தை என்பதை அறிந்து அவைகளுக்கேற்ற பலன்களை தர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படியான புதிய அபிஷேகத்தை வல்லமைகளும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.